பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக யோபுவின் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை, நம்முடைய ஆத்துமாவை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் என்பதை நாம் தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். வேதத்திலே பக்தனாகிய யோபுவை குறித்து வாசிக்கும் பொழுது, யோபுவை உபத்திரவப்படுத்துகிறதற்காக தேவ சந்நிதியிலே சத்துருவானவன் உத்தரவு கேட்கிறான். அப்பொழுது சாத்தான் சொன்ன அந்த வார்த்தைகளை சற்று கவனியுங்கள். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ என்று ஆண்டவரிடத்திலே சாத்தான் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பரே, ஒரு காரியத்தை நீங்கள் கவனியுங்கள். தேவன் ஒரு மனிதனை, அவனுடைய வீட்டை, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறதை அந்த மனிதனுடைய கண்கள் காண்கிறதோ இல்லையோ, ஆனால் அது சத்ருவினுடைய கண்களுக்கு தெரிகிறதே. இந்த வசனத்திலே நாம் அதைத்தானே பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை சுற்றிலும், உங்களுடைய வீடுகளையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆம், இது மறுக்க முடியாத உண்மை. எனவே தேவன் தந்திருக்கிற இந்த பாதுகாவலுக்கு நாம் இந்த நாளிலே நன்றி செலுத்தி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சூழ நீர் வேலியடைத்து பாதுகாக்கிறீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. ஆண்டவரே, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் என்பதை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலேயும் இன்னும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ருசித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தருகிற பாதுகாவலுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.